வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம் என ஆசை காட்டி 8000க்கும் மேற்பட்ட பெண்களிடம் 12 கோடி ரூபாயை சுருட்டிவிட்டு தலைமறைவான மோசடி மன்னனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கணவரை வேலைக்கு அனுப்பிவிட்டு நாள் முழுவதும் வீட்டில் பொழுதை வீணாக கழிப்பதற்கு பதிலாக ஏதேனும் பார்ட் டைம் வேலை அல்லது வீட்டிலிருந்தே வேலை கிடைத்தால் அந்த வருமானம் குடும்பத்திற்கு உதவியாக இருக்குமே, குழந்தைகளுக்கான செலவுக்கு பயன்படுமே என்ற எண்ணத்தில் இல்லத்தரசிகள் ஆன்லைனில் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கும் வகையிலான வேலைகளை தேடி வருகின்றனர். இதுபோன்ற இல்லத்தரசிகளை குறிவைத்து வீட்டிலிருந்தே பார்க்கும் வகையிலான வேலை வாங்கி தருவதாக மோசடி கும்பல் பெண்களை ஏமாற்றி பணம் பறித்து வருகிறது. இதுபோன்ற ஒரு சம்பவத்தில் 8000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கும் அதிர்ச்சி தகவல் தற்போது தெரிய வந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பாபா சாஹேப் கோலேக்கர் என்பவர் கர்நாடகா மாநிலம் பெல்காவி சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் வசிக்கும் இல்லத்தரசிகள் படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களிடம் வீட்டிலிருந்து வேலை வாங்கி தருவதாக நம்ப வைத்திருக்கிறார். வீட்டில் இருந்தபடியே ஊதுபத்தி பேக்கிங் செய்வது போன்ற சிறிய வேலைகளை பார்த்து எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என அவர் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசியுள்ளார். மேலும் இதற்காக 2500 முதல் 5000 ரூபாய் முன்பணம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதை நம்பிய பெண்கள் பலரும் அவருக்கு முன்பணம் கொடுத்துள்ளனர். மேலும் இந்த வேலைக்காக அவர்களுக்கு தெரிந்த நபர்களை சேர்த்துவிட்டால் கூடுதல் போனஸ் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்ததை கேட்டு ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த பலரையும் இதில் சேர்த்துள்ளனர். இதுபோல 1-2 பேர் கிடையாது, 100 பேர் கிடையாது. இந்த மோசடியை அவர் மிகப்பெரிய அளவில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட பெண்களிடம் அரங்கேற்றியிருப்பதுதான் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பாபா சாஹேபிடம் வீட்டிலிருந்து பார்க்கும் வேலைக்காக 8000க்கும் மேற்பட்ட பெண்கள் பணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் நீண்ட நாட்களாகியும் தங்களுக்கு அவர் சொன்னது போல வேலை கிடைக்காததால் அவர்கள் பாபா சாஹேப்பை தொடர்பு கொள்ள முயன்றனர். ஆனால் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அப்போதுதான் தாங்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளோம் என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பெல்காவி போலீசில் அடுத்தடுத்து புகார் அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் பாபா சாஹேப் சுமார் 8000க்கும் மேற்பட்ட பெண்களிடம் 12 கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி செய்ததும் தற்போது அவர் தலைமறைவாகியிருப்பதும் தெரிய வந்தது. அவரை தேடுவதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம், இவ்வளவு சம்பாதிக்கலாம் என கவர்ச்சியான விளம்பரங்களை நம்பி ஏமாறாமல் இல்லத்தரசிகள் உஷாராக இருக்க வேண்டும் என காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது.